புத்திசாலி அறிஞர் ஒருவர் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு குரங்கு உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த குரங்கை அவர் கவனிக்காமல் அந்த குரங்கின் வாலை தெரியாமல் மிதித்து விட்டார். ஆனால் அங்கு படுத்திருந்தது குரங்கு ரூபத்தில் இருந்த ஒரு அரக்கன் என்று பிறகுதான் தெரிந்தது. மிகவும் கோபமான அரக்கன் தன்னுடைய வாளை மிதித்த அறிஞரை குரங்காக மாறிப்போ என்று சாபம் கொடுத்து விட்டான். உடனே அந்த அறிஞர் குரங்காக மாறிவிட்டார். தான் தெரியாமல் செய்த சிறு தவறினால் இப்படி குரங்காக மாறிவிட்டோமே என்று வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டிலேயே வாழ பழகி கொண்டார். ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த பயணிகள் 2 பேர் ஒரு மரத்தடியில் தங்கி இளைப்பாறினார்கள். அதில் ஒரு பயணி, நாளைக்கு நம்ம அரண்மனையில் ஒரு போட்டி நடக்கப் போகுது, அதில் யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க போறதா அரசர் அறிவிச்சிருக்கார் என்று சொன்னார். இதை மரத்தின் மேல் அமர்ந்து கேட்ட குரங்கு அறிஞர் தான் அந்த போட்டியில் கலந்து கொள்ள நினைத்தார். உடனே அரண்மனையை நோக்கி சென்ற அந்த குரங்கு அறிஞர் போட்டி நடக்கும் இடத்திற்கு வந்து அறிஞர்கள் நிற்கும் வரிசையில் தானும் நின்றார். அதை பார்த்த காவலர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுகிற ஓலையில் தன்னுடைய பேரை எழுதியிருந்ததை பார்த்ததும் இந்த குரங்குக்கு வாய் பேச முடியவில்லை என்றாலும் எழுதி புரிய வைக்கும் திறன் இருக்கிறது, அதனால் இதுவும் போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள். போட்டி நடக்கும் இடத்திற்கு வந்த அரசர், எது கனமானது, இறகா இல்லை கல்லா என்று தன்னுடைய முதல் கேள்வியை கேட்டார். எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிந்த விடைகளை எழுதினார்கள். சிலர் அறிவியல் பூர்வமாக எழுதினார்கள். ஆனால் குரங்கு அறிஞர் அது சூழலை பொறுத்தது. இலகுவான மனது குற்ற உணர்ச்சி மேலிட்ட பிறகு கனமாக மாறுகிறது என்று எழுதி கொடுத்தார். வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கு அறிஞரையே கவனிக்க ஆரம்பித்தார். அடுத்ததாக பசியோடு இருந்த முதியவருக்கு முன்னால் அரசு கஜானாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வைத்து, இப்பொழுது இதை யாருக்கு கொடுப்பீர்கள், அரசருக்கா இல்லை பசியில் இருக்கும் முதியவருக்கா என்று கேட்டார் அரசர். எல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோடு இருக்கும் முதியவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு குரங்கு என்ன விடை எழுதியிருக்கும் என்று எல்லோரும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அரசர் குரங்கு எழுதி கொடுத்த ஓலையை எடுத்து படித்தார். அதில், இந்த நாட்டில் ஒருவர் பசியோடு இருப்பது அரசருடைய தவறு. அவருடைய கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்து பசியோடு இருப்பவர்களுக்கு சோறு போடக்கூடாது. ஆனால் கஜானாவை எதுக்கு அரசருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு நாட்டில் இருக்கும் வரிகளை குறைத்து அதே நேரத்தில் கஜானாவை வருமானம் உயர்த்தி யாருமே பசியோடு இருக்காத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த நாணயத்தை அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று அதில் எழுதியிருந்தது. நடுநிலையாக இருந்து யோசிக்கும் குரங்குக்கு மந்திரியாக வருவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று எல்லோருக்கும் புரிந்தது. அப்பொழுது அரசர் அடுத்த கேள்வியை கேட்டார். எல்லோரையும் அரண்மனைக்கு அருகில் இருக்கும் மாந்தோப்புக்கு அழைத்து சென்று அங்கே வாடிப்போயிருந்த மாமரச் செடிகளை காண்பித்தார். இதை எப்படி வளமான செடியாக மாற்றலாம் என்று கேட்டார். அதற்கு நிறைய பேர், இதில் ஏற்கனவே பெரும் பகுதி அழிந்துவிட்டது, அதனால் அதை அப்புறப்படுத்திவிட்டு புது மாமரச் செடிகளை இங்கே வைக்கலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் குரங்கு அறிஞர் மட்டும் செடியை பார்க்கவே இல்லை. வாடி இருந்த செடிகளின் வேர்பகுதியில் இருந்த மண்ணை ஆராய ஆரம்பித்தது. அடுத்ததாக வளமாக செழிப்பாக வளர்ந்திருந்த செடிகளின் வேர்பகுதியையும் ஆராய்ந்தது. பிறகு தன்னுடைய ஆலோசனையை ஓலையில் எழுதி கொடுத்தது அந்த குரங்கு. அதில், இந்த செடியை சுலபமாக காப்பாற்றிவிடலாம். நான் நல்ல செடி மற்றும் வாடிப்போன செடிகளின் மண் வளத்தை பார்த்தேன். இரண்டுமே ஒரே மாதிரி இருந்தது. அதனால் மண்ணில் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த வாடிப்போன செடிகளின் மேல் அதிகமான நிழல் விழுகிறது. அதனால் அதற்கு போதிய வெளிச்சம் கிடைக்காமல் இப்படி வாடிப்போகிறது. இந்த வாடிப்போன செடிகளை பிடுங்கி நல்ல வெளிச்சமாக சூரிய ஒளி படுகிற இடத்தில் நட்டால் நல்ல மரமாக மாறும் என்று எழுதியிருந்தது.
அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான பதில்களை வழங்கிய குரங்குதான் மந்திரி என்று போட்டி நடத்திய அனைவரும் சொல்லிவிட்டார்கள். நமக்கு நல்ல மந்திரி கிடைத்திருக்கிறார் என்று குரங்கையே தன்னுடைய மந்திரியாக நியமித்தார் அந்த அரசர். அடுத்த நிமிடமே அந்த குரங்கு மறுபடியும் அறிஞராக மாறியது. மக்கள் பணி செய்ய ஆரம்பித்ததும் அவருக்கு இருந்த சாபம் தன்னாலே நீங்கியது. இதை பார்த்த மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்தார்கள்.